வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் முக்கிய புள்ளி மரணித்திருக்கிறார். ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளி? என்ன காரணத்திற்காக திடீர்னு மரணித்திருக்கிறார்? ஸோ அதற்கான காரணம் யார்? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நாம் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவலில் கூட சொல்லலாம் திமுகவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு பல அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சூழலில் கடந்த 21ஆம் தேதி, அதாவது 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா திமுக மாநாடு நடத்தியிருந்தாங்க. ஸோ அப்பொழுது பார்த்திங்கனாக்கா திமுகவை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் என்பவர் அது மரணித்திருக்கிறார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன காரணம், இதற்கான காரணம் யாருன்ற மாதிரி இது வரைக்கும் தெரியல. ஸோ அதை பார்த்திங்கன்னா தீவிரமான விசாரணைகள் போயிட்டுருக்கு. போலீஸும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு படை அமைத்து பார்த்திங்கனாக்கா விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளியான இவரை மரணத்திற்கு காரணம் யார், அதற்கான இது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் சிக்கிறாங்க, யார் இதற்கான காரணம் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்க அமலாக்கத்துறையிடம் சிக்குவார்கள். மீண்டும் அமலாக்கத்துறை ரெய்டில் ஆரம்பிக்க போகிறார்கள் என்றும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட திமுகவின் ஆட்சி முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா இன்னும் பல அமைச்சர்கள், அதாவது பார்த்திங்கனாக்க முக்கியமான அமைச்சர்களே பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டாங்க. இன்னும் முக்கிய அமைச்சர்களும் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இனிமேல் சிறையில் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் அவரோடு சிக்கி கொண்டிருந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டுமே கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போது வாழ்நாள் முழுவதும் அவரை சிறை தண்டனை விதிக்கப் போகிறார்கள். நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு போட போகிறாங்க. அவரோட அரசியல் வாழ்க்கையும் இதோடு முடியப் போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக ஆட்சி என்ன நடக்கப் போகுது என்றதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் விவாதிப்போம். தேங்க்யூ.